அடங்கோப்பன் தாமிரபரணியில் தலைமுழுக கூடிக்கிற கூட்டத்தை பார்த்தா பசங்க நீ கந்தலாயிருவானுக்கு போல இருக்க. உட்காந்துக்கோ. நம்ம டிடிஎஃப் வாசன் இல்லை அப்படி சொல்லக்கூடாது ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசன் நடித்த ஐபிஎல் படத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். படத்துக்குள்ள குளறுபடி பண்ணி வச்சு நம்ம பார்த்துருப்போம். படத்தோட டைட்டிலேயே குளறுபடி பண்ணி வச்சவங்க இவங்க தான். ஐபிஎல் இந்தியன் பீனல் லா, அதை தமிழுக்கு மாற்றும் போதும் இந்தியன் பீனல் லான்னு தான் தமிழில் டைப் பண்ணியிருக்கணும். இப்போ டாக்டர்னு ஒரு படம் இருக்குங்க, அந்த படத்தை தமிழில் டைப் பண்ணும் போதும் டாக்டர்னு தான் டைப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் படத்தோட டைட்டில், அப்படி தான் பண்ணணும். இதுவே தமிழில் பண்ணுறேன் மருத்துவர் அப்படின்னு டைப் பண்ணிட முடியுமா? என்ன இலவிடாது முடியாது. ஆனால் இவங்க பண்ணியிருக்கிறாங்க இந்திய தண்டனை சட்டம். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா தமிழ்ல ஈத்தாசான் தானே வரணும், ஏன் தமிழ்ல ஐபிஎல்னு டைப் பண்ணிருக்கீங்க? படத்தோட டைட்டிலே இந்த லட்சணம்னா படம் எந்த லட்சணத்துல இருக்க போதோ வாங்க பார்க்கலாம். ஓகே டாக்டர். குணசேகரன் ஒருத்தர் அர்ஜென்ட்டா மதுரைக்கு போயிட்டு இருக்காரு அவர் மாமா கூட. அப்போ ஒரு போலீஸ் ஆண்டி கால் பண்ணி 9 மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும் சரியா? சரிங்க மேடம் வந்துடுறோம் வைங்க. இவங்க கால் பண்ணதை வச்சு ஒருத்தர் லொகேஷன் கண்டுபிடிச்சு இந்த லொகேஷன்ல தான் வந்துட்டு இருக்காங்க, போட்டு தெளிருங்கிறான். ஒரு லாரி இடிக்கிற மாதிரி வருது, கட் பண்ணி பிளாஷ்பேக். நம்ம குணசேகரன் ஐயா ரொம்ப சோகமா வீட்டுக்குள்ள வராரு. அவரு மண்டைக்குள்ள என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஒய்ஃப் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து பாக்குறாங்க. ஐயோ புரிஞ்சன் சாயங்காலம் சாப்பிடல போலியே, எங்க டீ போட்டு கொண்டு வரட்டுமா? இல்லம்மா ஒரு காபி போட்டு கொண்டு வா. தான் உடனே போட்டு கொண்டு வரங்க. காபி போட்டு கொண்டு வந்து ஆளக்கானோம். நீங்க காபி போட லேட் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் அவர் கோச்சிட்டு டீ குடிக்க போயிட்டாரு. என்ன பண்றீங்க, அந்த காப்பி நீங்களே குடிச்சிருங்க. இல்லப்பா எனக்குன்னு போட்டிருந்தா கொஞ்சம் பெசலா போட்டிருப்பேன், இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அதை போய் அவரு பார்த்தா ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு. காஃபியை உள்ளே கொண்டு போய் கொடுத்துருக்கலாம், ஆனா காஃபியை வெளியே வச்சுட்டு போறாங்க. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்தி ஆஃபீஸ் காசை வாங்கிட்டு போயிருக்கான். அவன் ஆட்டையை போட்டு ஓடிட்டான். அடுத்த நாள் ஒரு மனைவி வந்து ஒரு 5 பவுன் செயின் இருக்கும், அதை தூக்கி கழுத்துல போட்டு நீங்க தான் ஓனர்ன்றுச்சு. போயிட்டு அவங்களும் அந்த நகையை வச்சு கார் வாங்கிட்டாங்க. இவர் ஃபேமிலியில மொத்தம் 4 பேர். இவர் மனைவி, இவர் பொண்ணு, இவர் தங்கச்சி. எல்லாரும் கார் வாங்கின குஷியில ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டை போட்டு. இந்த வரியை கேளுங்க. அடுத்த ஸ்டான்ஸா கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்தி ஃபைன் கட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் சிஎம் அவரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா புலம்பிட்டு இருக்காரு. இந்த ரவுடி பசங்கெல்லாம் அனுப்பி ஏதோ ஒரு ஃபைலை திருடிட்டு வர சொல்றாரு. என்ன ஃபைல்னு தெரியல. கட் பண்ண நம்ம டிடிஎஃப் வாசன் என்ட்ரி. பைக்கில் படுபோட்ஸா போறாரு அவரா டிடிஎஃப் வாசன்? இல்ல, சைக்கிள்ல ஃபுட் டெலிவரி பண்றாரு அவர் தான் டிடிஎஃப் வாசன். அவரு ஒரு வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்காரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி டே ஏதோ சமைக்கலடா, சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரையான்னு கேட்கறாரு. ஒன்னு சமைச்சிடறான்னு சொல்லணும், இல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரேன்டான்னு சொல்லணும். ஆனா நம்ம தலைவன் என்ன பண்றான், பொண்ணுங்க மாதிரி சோம்பேறித்தனமா வருகிறது. அவளுக்கு தான் காலையில பல்லு வளர்க்குறாளுகளோ இல்லையோ, காஃபியில் ஆரம்பிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வேலையே செய்யாம தின்னு 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 ஒவ்வொருத்தையும் உடம்பு ஊதி எரும மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ஆனா நான் எல்லா பொண்ணுங்களையும் அப்படி சொல்லல மச்சான். ஏய் உனக்கு வெக்கமான சூடு சொன்னா எதுவுமே இல்லையா? கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்கல வாங்கிக்க. இதெல்லாம் ஒரு சீனுன்னு எழுதும் போதே உங்களுக்குலாம் கை கூசலியா? கட் பண்ணா உடனே ஒரு பாட்டு. நாங்க எப்போதும் படம் மட்டும் தப்பாதா. பாட்டு ஃபுல்லா தப்பு தப்பா தானப்பா பாடிட்டு இருக்கீங்க, என்னப்பா கருத்து எனக்கு புரியல. ஒரு டைம் பார்த்த உடனே நம்ம டிடிஎஃப் வாசனுக்கு அந்த புள்ள மேல லவ் வந்துருச்சு. அவ சிரிப்பு மட்டும்தான் என் மனசுல நின்னது. நைட்டு நேரம் படுத்துக்கிட்டு போன்ல அந்த புள்ள நம்பர் எடுத்து வச்சு கால் பண்ணலாமான்னு பாக்குறாரு. இல்ல வேணாம், நம்ம இவனையா கட்டி பிடிச்சிக்குவோம். ஏய் சே அசிங்கமல்ல. சே என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு பையன், இவனையா கட்டி பிடிச்சிக்கிறது? சரி நம்மளுக்கே கால் பண்ணுவோமா? சரி ஆம்பளையா இருந்தா என்ன, ஆபத்துக்கு பாவம்ல, கட்டி பிடிச்சிக்கலாம். அப்புறம் அந்த பிள்ளைய அவருக்கு கால் பண்ணி 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு 40 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுது. ஒருத்தர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணா ஓசில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்குன்னு நினைச்சியா? அப்படி நீ ஓசியில சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணலன்னா கொஞ்சமா ஆர்டர் பண்ணலாம்ல. அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடியை போடு சொல்றேன். ராப்பிச்சை எடுக்கிறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. அப்புறம் தலைவன் லவ்வ சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஐயா கண்டு தெரியாத காசியா, காசு கேட்கற யோசியா. நம்ம அண்ணா காரு மெடிக்கல் ஷாப்ல ஏதோ வாங்கிட்டு காருக்கு போறாரு. அப்ப நம்ம வாசன் குறுக்க வந்துடுறாரு.
அப்புறம் இந்த பக்கம் வந்தவன் அடிச்சு காலை உடச்சு போடுறான். அப்புறம் அவனே கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து பில்லுலாம் கட்டுறான். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா காலோட ஞானம் குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குது. நாங்க 2 பேரும் இரு உடல் ஒரு உயிர், எனக்கு குளுக்கோஸ் போட்டா அவருக்கு போட்ட மாதிரி. உங்க அண்ணன் ஒரு தெருப்பொறிக்கையால தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னார்ல, அது நான் தான். அப்ப நீ தான் எங்க அண்ணாவை கெட்ட வார்த்தையில திட்டிருக்க. இந்த ஆள தகாத வார்த்தையில திட்டுனீங்களா? ஐயா அது ஒன்றும் இல்லைங்கய்யா, அவர் தான் குறுக்க வந்தார். திரும்பி நின்று உனக்கு இது தேவையா பையா அப்படின்னு கேட்டேன். அவர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருங்கய்யா. நோ நோ நோ, they are telling lie. ஒரு போலீஸ்கார் இருக்காரு, அவர் ஒரு பீத்த போலீஸ். ஒரு பிச்சைக்கார ஆயாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து காசெல்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவாரு. உங்ககிட்ட இருக்கிற எல்லா துட்டியும் சுட்டிக்கின்னு உனக்கு புளி மிட்டாய் கொடுத்துட்டான். இந்த லோகத்துல நம்ம யாரையும் நம்ப கூட மாப்பிள. அப்ப இந்த போலீஸ்காரங்களாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. வெயில் அடிக்குதுன்னு ஒருத்தன் என்னத்தையும் மறைச்சு வச்சு நோண்டிட்டு இருக்கான். நம்மள அவன் வீடியோ தான் எடுக்கிறான் போலன்னு நினைச்சு புடிச்சிட்டு போயிடுறாங்க. புடிச்சிட்டு போய் போனை வாங்கி பார்த்தா அவன் வேற ஏதோ வீடியோலாம் வச்சிருக்கான். என்ன நீயும் உன் ஃப்ரெண்டும் இருக்கிறதா? அந்த மாதிரிலாம் நான் பாக்குறது இல்லையடா. அந்த வீடியோவை பார்த்தது இவனை கொல்ல சொல்லி ஆர்டர் வந்துருது. கொன்னும் போட்டுறாங்க. எப்படியும் அந்த கேஸ் எல்லாம் அப்படியே டைவர்ட் பண்ணி மாத்தி விட்டுறாங்க. நம்ம குணசேகரன் இருக்காருல்ல, அவர் என்ன காரை வச்சுட்டு சும்மாவா இருக்க முடியும்? கால் உடஞ்ச நிலைமையில காரும் ஓட்ட முடியாது. காரை டிராவல்ஸ்க்கு வாடகைக்கு விடுறாரு. இப்போ வந்துட்டு ஒரு குஜாலான சீனு. ஹீரோயின் டவலை கட்டிக்கிட்டு ஹாலில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வாசன் கால் பண்ணி லாங் டிரைவ் போலாமான்னு கேட்குறாரு. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? அப்போ நம்ம ஹீரோயின் என்ன டவல் கட்டியிருக்காங்க, என்ன கலரில் கட்டியிருக்காங்க எல்லாத்தையும் சொல்கிறாரு வாசன். அப்போ அவங்க அண்ணன் பொண்ணு என்ன பண்ணுது? அவுத்துருது. ஒன்று நல்லா கண்ணை இறுக்கி மூடிக்கணும், இல்லை கண்ணை திறந்து பார்க்கணும். இவர் பார்க்கவும் செய்வாராம், அதே நேரத்தில் நான் கண்ணை முடிக்கிட்டா நான் ரொம்ப நல்லவன்னு காட்டுவாராம். ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவான நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க. எப்படி உன்னால பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குது. உங்க வீட்ல கேமரா வச்ச ஸ்மார்ட் டிவி இருக்குல்ல? கேமரா வச்சு ஸ்மார்ட் டிவியா? எந்த கம்பெனி பார்த்து தயாரிக்குது? இதுல கூட உன்னோட மொபைலை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கல்ல? சரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. உன்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தல்ல, அதை என் மொபைல் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தேன். A2D கூட 2 வீடியோ பண்ணும்போதே நினைச்சேன் ஏதோ ஒரு டெக்குக்காக தான் இருக்குன்னு. ஆனா இப்படி ஒரு டெக் இருக்குன்னு A2Dக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்? இது பார்க்கிறதுக்கு உருட்டுமா இருக்கு, இது உண்மையா இல்ல உருட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்ல கேமரா வச்ச ஸ்மார்ட் டிவி இருக்குல்ல? இதுல கூட உன்னோட மொபைலை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கல்ல? உன்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தல்ல, அதை என் மொபைல் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இதால வருது, என்ன ப்ராசஸ் வச்சிருக்கானுங்க, எப்படி அது பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியணும். நான் அதை பார்க்கணும். அப்புறம் இவங்க லவ் பண்ற மேட்டர் அவங்க அண்ணனுக்கு வேற தெரிய வந்துருது. நீ பேசாத, நீ சொன்ன வார்த்தையை என்னால் ஜீரணிக்கவே முடியல. சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நான் அன்னைக்கு வந்து கேட்ட வார்த்தை உனக்கு இது தேவையா பையா அப்படின்னு தான் கேட்டேன். உங்களுக்கு தான் அது காதல தப்பாக விழுந்துருச்சு. இதுதான் அவங்க வீட்டில் வச்சிருக்கிற கேமரா வச்ச டிவி. அந்த கேமரா வச்ச டிவிலேருந்து ஒரு நியூஸ் வருது. நம்ம பிச்சைக்கார போலீஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு அடைக்கலம் கொடுத்ததே நம்ம குமரேசன் தான். அவரோட வண்டியை கொடுத்து பத்திரமா இருந்துக்காயான்னு சொல்லி அனுப்பி விட்டாரு அப்படின்லாம் வந்துட்டு நியூஸில் கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் மதுரைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போதான் நடக்கவிருந்துச்சு அந்த ஆக்சிடென்ட்ல டிரைவர் ஸ்பாட் அவுட். ஆனால் இவங்க 2 பேத்துக்கும் ஒன்றும் ஆகலை. ப்ரோ டிரைவர் ஆகல, அவருக்கு பாரு காசு கொடுத்து அனுப்பிடுறாரு. அப்புறம் ஏன்டா அவன் வெளியிருந்து ஓடியாரான். அந்த இடத்துக்கு நம்ம வாசன் வந்து ஏறுங்க என் கார்ல போலான்னு கூப்பிடுறாரு. உன் கார்ல எல்லாம் வர முடியாதரா வக்கால ஓலின்னு வேற கார்ல ஏறி போறாரு. அவன் பார்த்தா சிஎமோட ஆளு. அவன் கூட்டிட்டு போய் இவங்க 2 பேத்தையும் அறுத்து போட்டலான்னு போறான். அங்க நம்ம வாசன் வந்து காப்பாத்துறாரு ஃபைட் பண்ணி. காப்பாத்திட்டு அவங்க அண்ணங்கிட்ட வந்து உனக்கு இதெல்லாம் தேவையா பையா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இவங்க மதுரைக்கு வந்துடுறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. சொல்லுங்க. மேக்கப் மேன் எனக்கு இங்க ஒரு தழும்பு போட்டு விட்டாரு. ஆமா இந்த தழும்போட தான் நீங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கணும். பேண்டேஜ் கூட போடலன்னு யாரும் எனக்கு காரித்து போக மாட்டாங்களே. வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து என்ன தெரியுதுன்னா குணசேகரன் நீங்க ரொம்ப நல்லவர்னு தெரியுது. உங்களை வீட்டுக்கு அனுப்புறத நாங்க முடிவு செஞ்சுட்டோம். போங்க வீட்டுக்கு ஜாலியா. கார் எடுத்துட்டு வெளியே கிளம்பும் போது வேற கார் உள்ள வருது. உள்ள இருந்து கெட்ட போலீஸ் வரான். தம்பி உன்னை விசாரிக்கணும், மறுபடியும் உள்ள போ. அப்புறம் பெரிய கைங்கெல்லாம் சேர்ந்து சதி பண்ணி மறுபடியும் குணசேகரனை கஸ்டடியில எடுத்துட்டாங்க. இப்ப குணசேகரன் உள்ள, வாசன் தான் வெளியே இருந்து குணசேகரனை வெளியே கொண்டு வர போறாரு. முதல்ல அவர் பண்ண வேண்டியது போய் ஒரு வக்கீல பிடிக்கணும். ஆதாரத்தை கொண்டு வாங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம குணசேகரன் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா, குணசேகரனோட காலை பைக் விட்டு ஏத்தி உடைச்ச பையனை குணசேகரன் இந்த போலீஸ்க்கு பணத்தை கொடுத்து அவனை தீர்த்து கட்ட சொல்லிட்டாரு, அதனாலதான் இவர் தீர்த்து கட்டிட்டாரு அப்படிங்கிற கேஸை தான் போட்டுக்கிறாங்க. இந்த குற்றத்தை ஒத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி நம்ம குணசேகரனை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. நம்ம வாசன் ப்ரோக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருப்பாங்க, அவங்க மூலமா போயிட்டு நம்ம குணசேகரனை பாக்குறாரு. அப்பதான் இந்த கேவலமான டைலாக். ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். கொஞ்சம் சீக்கிரமா வேகப்படுத்துப்பா, என்னால அடி தாங்க முடியல. இனி பாருங்க என் ஆட்டத்தை. ஒருவேளை என் தங்கச்சி கூட போய் டூயட் ஆடுவானோ? சேச்சா நல்ல பையன் அப்படி பண்ண மாட்டான்.
அந்த போலீஸ் கொண்டா இல்லையா, அவன் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த வீடியோவை கூட நம்ம வாசன் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு விசாரிக்கிறாரு, எங்க இப்படி ஒரு கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்களா, உங்களுக்குலாம் கூச்சனாச்சல்ல? இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, அவரு கொலகாரர்லாம் இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா தலைவன் சம்பந்தமே இல்லாம பேசுவாரு. இழப்போட வழி உங்களோட கோபம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஒரு நிமிஷம், அதான் இந்த பொண்ணே இருக்குல்ல, இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்ததுக்கான வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குல்ல, அப்ப இந்த பொண்ணு சொன்னா நம்புவாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம சம்மந்தமே இல்லாம போய் ஆக்சிடென்ட் பண்ணவனை தொலைவிட்டு இருக்கணும்? இருந்தாலும் தொலைவராப்ல கஷ்டப்பட்டு தொலைவி எப்படியோ கண்டுபிடிச்சி, வாப்பா ரஹீம் இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரு, வந்து காப்பாத்திட்டு போங்க. ஓகே வாங்க உடனே போலாம். எப்படியோ ஆதாரத்தை கூட்டிட்டு போய் சமாளிச்சு காப்பாத்திடுறாங்க. கடைசியா அந்த சிஎம் பத்தின வீடியோவும் லீக் ஆகி அவனும் சுட்டுட்டு செத்து போயிடுறான். நம்ம டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நடிக்கிறீங்க, ஓரளவுக்கு நடிக்கிறீங்க, ஆனா இன்னும் நல்லா நடிக்கணும். டைலாக் டெலிவரிஸ் கொஞ்சம் இல்ல ரொம்பவே மோசமா தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல டைலாக் டெலிவரியில கோட்டை விடுறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு பிலிமை போட்டு அதுக்கு நீங்க டப்பிங் பேசி பார்க்கலாம். உங்களோட டைலாக் டெலிவரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவும். நீங்க ஒரு யூடியூபரா இருந்து சினிமாவில் நடிக்கிறது உண்மையிலேயே பெருமையா இருக்கு. ஆனா ஒரு சினிமா ரசிகனா ரொம்ப கொடுமையா இருக்கு. இன்னும் நீங்க நல்ல ஆக்டர் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். அடுத்தடுத்த படங்கள்ல நல்லா நடிச்சு நல்ல கதையா சூஸ் பண்ணி ஒரு பெரிய ஹீரோவா வளம் வந்தீங்கன்னா சந்தோஷம். முதல்ல டிடிஎஃப் வாசன் இந்த வீடியோவை பார்க்கவே மாட்டாரு. பார்க்க மாட்டாரா? பார்க்கறது பார்க்காதது அவங்க உரிமை, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.